ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு EFS ஸ்டடி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்புறம் நம்ம எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏசி கரண்ட் விசஸ் டிசி கரண்ட், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏசி அண்ட் டிசி இதை யார் எப்போ கண்டுபிடிச்சது, நம்ம வீட்டில் இந்த ரெண்டு கரண்ட்டும் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகிட்டுருக்கு, ஏசி டிசி இது ரெண்டுக்கும் எங்கேருந்து எப்படி உருவாகுது, இது ரெண்டுத்தில் எது டேஞ்சர் எது சேஃப்டி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்த பிறகு ஏசி கரண்ட் டிசி கரண்ட் இதை பற்றி நீங்கள் ஓரளவு கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏசி அண்ட் டிசி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஏசி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இந்த நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்டர்னேட்டாக அதாவது இந்த கரண்ட் ஒரு ஸ்டாட்டிக்காக ட்ராவல் பண்ணாது. இந்த ஏசி கரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் ஃபார்ம் சைக்கிளில் தான் ட்ராவல் பண்ணும். அதாவது மேலே ஒரு ப்ளஸ் அடுத்து கீழே மைனஸ், இது ஒரு சைக்கிள். அதே மாதிரி தான் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ 50 ஹெர்ட்ஸ் கரண்ட் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 50 சைக்கிள் நடக்கும். இந்த ஏசி கரண்ட்டை பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிறவர் 1885 கண்டுபிடிக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஏசி கரண்ட். அடுத்து டிசி கரண்ட் பற்றி பார்ப்போம். டிசியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட். இது ஏசி மாதிரி இல்லாமல் ஃப்ரீக்வன்சி இல்லாதனால ஒரு ஸ்டாட்டிக்காக தான் ட்ராவல் பண்ணும். இந்த டிசி கரண்ட் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கிறாரு. இது ஏசி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே 1880 இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஏசி அண்ட் டிசி இது நம்ம வீட்டில் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம வீட்டில் சில பொருள்லாம் பார்த்திங்கன்னா ஏசியில் ஒர்க் ஆகும். ஆனால் சில காம்போனன்ட் நம்ம ஏசி கொடுத்தாலும் அது டிசியில் தான் ஒர்க் ஆகும். நம்ம வீட்டில் ஏசி சப்ளை ஈபியிலேருந்து உள்ளே வரும். அதில் டேரெக்டாக ஏசியில் ரன் ஆகிற எல்லாமே டேரெக்டாகவே அந்த கரண்ட்டில் ஒர்க் ஆகும். இந்த பிக்சர் உள்ள எல்லாமே ஏசி ப்ராசஸில் தான் ஒர்க் ஆகுது. அதே மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா ஏசி கரண்ட் கொடுத்தாலும் அது உள்ள டிசி ப்ராசஸ் தான் ஒர்க் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு டிவி எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்ம ஏசி கரண்ட் தான் கொடுப்போம். ஆனால் அதுக்குள்ளே ரெக்டிஃபையர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது கொடுக்குற ஏசி கரண்ட்டை வாங்கிட்டு டிசி கரண்ட்டாக மாற்றி டிவிக்குள்ளே கொடுக்கும். அந்த டிசியில் தான் டிவி ஃபுல்லாகவே ஒர்க் ஆகுது. இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட உள்ள பைக் தாங்க. பைக்கில் ஏசி டிசி இது ரெண்டு கரண்ட்டோட ப்ராசஸும் நடக்குது. கிளியராக சொல்லணும் அப்படின்னா பைக் இன்ஜினோட ஒரு ஸ்டேட்டாரில் ஆன ஆல்டர்னேட்டரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு 100 வோல்ட்டுக்கு மேலே ஏசி கரண்ட்டை கொடுக்கும். நம்ம பைக்குக்கு பின்னாடி ரெக்டிஃபையர் வச்சுருப்பாங்க. அது கீழேருந்து வர ஏசி கரண்ட்டை டிசியாக கன்வெர்ட் பண்ணி தான் பைக் பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கும் மற்ற லைட் ஹார்ன் எல்லாமே ஒர்க் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த ரெண்டு கரண்ட்டும் எப்படி உருவாது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சின்ன எக்ஸாம்பிளை பார்த்துருவோம். நம்ம வீட்டில் பழைய டாய் மோட்டார்லாம் இருக்கும். அதில் நம்ம பேட்டரியை பவர் கொடுத்தோம்னா மோட்ரு ரொட்டேட் ஆகும். இதில் நம்ம மோட்டருக்கு பவர் கொடுத்தா மோட்ரு நமக்கு ரொட்டேஷன் கொடுக்குது. இதே ரிவர்ஸ் ப்ராசஸாக செஞ்சு பார்ப்போம். அதாவது மோட்டருக்கு நம்ம ரொட்டேஷன் கொடுத்தா மோட்டர் நமக்கு பவரை கொடுக்கும். அதாவது மோட்டரை நீங்கள் ஃபோர்ஸாக கையால் ரொட்டேட் பண்ணி விடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா நம்ம பவர் கொடுத்த இடத்துல இருந்து பவர் வெளியே வரும். இதை செக் பண்ணுறதுக்கு மோட்டரோட ப்ளஸ் மைனஸில் ஒரு சின்ன எல்இடியை கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் மோட்டரை வேகமாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா எல்இடி ஒர்க் ஆகும். இதே ப்ராசஸ் தான் பவர் ஜென்ரேட்டிங்க்கும் யூஸ் ஆகுது. விண்டு மில்லாக இருக்கட்டும் இல்லை தெர்மல் பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், பல கான்செப்டை யூஸ் பண்ணி ஆல்டர்னேட்டருக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி அதாவது ரொட்டேஷன் மூமெண்ட்டை கொடுத்து ஏசி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்த ஏசி கரண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கவே முடியாதுங்க. ஏன்னா லைவாக மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், வீட்டில் இன்வெர்ட்டர் ஏசி கரண்ட்டை தானே கொடுக்குது அப்படின்னு. அது பேட்டரியில் இருந்து டிசி கரண்ட்டை எடுத்து ஏசியாக தான் கன்வெர்ட் பண்ணுமே தவிர அது ஏசியை ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணவே செய்யாது. அடுத்து நம்ம டிசியில் பார்த்தோம்னா ஏசியில் உள்ள அதே ஆல்டர்னேட்டர் மாதிரியே டிசி ஆல்டர்னேட்டர் இருக்குது. ஆனால் அதை பவர் ஸ்டேஷனில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப தூரத்துக்கு கரண்ட் லைன் கொடுத்துருப்பாங்க. டிசி கரண்ட் 1 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணிச்சுன்னா ரொம்பவே லாஸ் ஆகும். அதனால் டிசி ஆல்டர்னேட்டரை பவர் ஸ்டேஷனை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அடுத்து சோலாரில் ப்ரொடியூஸ் ஆகிற டிசி கரண்ட். சோலார் பவர் ஸ்டேஷனில் பல கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி அதிலிருந்து வர மொத்த டிசி கரண்ட்டையும் இன்வெர்ட்டர் மூலயமா ஏசியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ரெக்டிஃபையர் பேட்ரி. ரெக்டிஃபையர் ஏசி கொடுத்தா தான் அது டிசியாக மாற்றும். பேட்ரி நம்ம கொடுக்குற டிசி பவரை தான் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு மறுபடியும் நம்மளுக்கு டிசியாகவே கொடுக்கும். ஓவராலாக நம்ம சொன்னால் டிசி கரண்ட் ப்ரொடியூஸுக்கு ஏசி ஆல்டர்னேட்டரும் டிசி கரண்ட் ப்ரொடியூஸுக்கு டிசி ஆல்டர்னேட்டர் அண்டு முக்கியமாக சோலார் பேனலும் யூஸ் ஆகுது.
ஏசி, டிசி இது ரெண்டுத்தில் எது டேஞ்சர் எது சேஃப்டின்னு பார்ப்போம். ஓவராலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறத வச்சு சொன்னோம்னா ஏசி தான் கண்டிப்பாக டேஞ்சர். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது 220 வோல்ட் 3 ஆம்ப் ஏசி, அப்புறம் 3 வோல்ட் 220 ஆம்ப் டிசி இது ரெண்டுத்தையும் எடுத்துப்போம். இப்போது இன்னொருத்தவர் வாழை வச்சு வேகமாக வெட்டுறாரு. இதில் ஏசியில் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வெட்டுற வேகம் தான் இதில் 220 வோல்ட்டு. ஆம்ப் ரொம்பவும் கம்மியாக 3 ஆம்ப் இருக்கிறதுனால அந்த வாலோட கூர்மை ரொம்பவும் கம்மியாக இருக்குது. இப்போ டிசியில் எடுத்துக்கிட்டோம்னா 3 வோல்ட், அவர் வெட்டுற வேகம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதே ஆம்ப் 220 ஆம்ப், அதாவது அந்த வாலோட கூர்மை ரொம்பவும் அதிகமாக இருக்குது. இப்போ ஏசியில் அவர் வேகமாக வெட்டுறாரு ஆனால் கூர்மை இல்லை. டிசியில் அவர் ரொம்பவும் பொறுமையாக தான் வெட்டுறாரு ஆனால் வால் ரொம்பவே கூர்மையாக இருக்குது. இப்போ எது ரொம்ப காயம் ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஏசி தான் சொல்லுவீங்க. ஏன்னா வேகமாக வெட்டினாலும் கூர்மை இல்லாகாட்டியும் உள்காயம் ரொம்பவே வேகமாக ஏற்படும். ஆனால் டிசியில் அவர் என்னத்தான் கூர்மையாக இருந்தாலும் அவர் பொறுமையாக வெட்டுறதுனால மேலோட்டமாக கீறல் தான் ஏற்படுமே தவிர பெரிய காயம் ஒன்றும் ஏற்படாது. இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது. ஆனால் ஏசி அளவுக்கு டிசியும் வச்சோம் அப்படின்னா, அதாவது 220 வோல்ட் டிசி கரண்ட் அப்படிங்கிறது 220 வோல்ட் ஏசியை விட ரொம்பவே டேஞ்சரானது. ஏன்னா ஏசி கரண்ட்டில் ஒரு அப் அண்ட் டவுன் சைக்கிளுக்கு நடுவில் 0 வரும். டோட்டலாக ஒரு செகண்டுக்கு 100 0 வர்றதுனால நம்ம ஏசியில் ஷாக் அடித்தாலும் ஈஸியாக கையை எடுத்துடலாம். ஆனால் டிசியில் ஃப்ரீக்வன்சி இல்லாதனால இந்த டிசி கரண்ட் ஒரு டேரெக்டாக ட்ராவல் பண்ணும். நம்மளுக்கு டிசி கரண்ட் ஷாக் அடித்தா கண்டிப்பாக நம்மளால் கையை எடுக்கவே முடியாது. இந்த 220 வோல்ட் டிசி கரண்ட் காலேஜ் எக்ஸ்பெரிமெண்ட் லேப்லையும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரிலையும் தான் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம வீட்டை பொறுத்தவரையும் டிசி கரண்ட் சேஃப்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்த்தோம். இதே மாதிரி பல வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ஒரு சூப்பர் வீடியோட பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் see you. Bye bye.